அருமையான வாலிப தம்பி தங்கைகள் முன்பாக வந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நம்ம வந்து இந்த ஆராதனை நடத்திட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து லைவ் ஸ்க்ரீனை பார்த்து பழகிட்டோம். சடனாக அந்த ஸ்க்ரீன் வந்து இன்னைக்கு நுழைஞ்ச பிறகு ஸ்க்ரீனை பார்க்குற ஸ்க்ரீன் டார்க்காக இருக்குது. எனக்கு 2 சிந்தனை எனக்கு மனசில் வந்துச்சு. ஒன்று வந்து அப்போ தான் அந்த தம்பிகிட்ட கேட்டேன், என்னாச்சுன்னு கேட்கும்போது ஃபியூஸ் போயிடுச்சுன்னாங்க. அந்த ஃபியூஸ் போயிருக்கு வேணா இருக்கும், ஒரு அரை செகண்ட் கூட ஆயிருக்காது. நம்ம லைஃப்லேயும் ஃபியூஸ் போகிறது அவ்வளோ டைம் தான் ஆகும் இல்லையா? நல்ல லைவ் ஸ்க்ரீனு ஒரு ½ செகண்டுக்குள்ள லைஃப் போயிடுச்சு. நம்ம லைஃப் அப்படி தான். இன்னொன்று அது பிளாங்காக இருந்தோன்னு எனக்கு வந்து இப்போ வந்து அது ஸ்க்ரீன் வந்த மாதிரி பைபிள் மட்டும் தான் நான் கொண்டு வர்றேன், ஜோபஸ்தம் கொண்டு வரதில்லை. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறிட்டேன். அப்போ இன்னொரு சிந்தனை எனக்கு வந்துச்சு, ஆண்டவர் வருகையும் அப்படி நொடி பொழுதாக இருக்கும். நம்ம ஆயத்தம்னு வச்சுங்களேன். நம்ம வந்து ஒரு சிலர் பார்த்தேன், அவங்க ஜோபஸ்தம் கொண்டு வந்தாங்க, அவங்களாம் ஆயத்தமாக வந்திருக்கிறாங்க. இப்போ ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சொல்கிறார். நமக்கு வந்து இந்த காதில் வந்து நிறைய நேரம் வந்து காதில் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த மாயாபுரின்ற இருக்கக்கூடிய உலகத்தில் சத்தம், அந்த இறைச்சல் வந்து இந்த சத்தத்தை அப்படியே மெலோடவுன் பண்ணிடுது. அதனால் இந்த நேரத்துலையும் கூட நான் திருப்பி சொல்கிறவங்கெல்லாம், ஐ லவ் யூ ஆல். ஆண்டவர் வருகை ரொம்ப சீக்கிரம். ஒன்று அந்த வருகை இருக்கும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கணும், இல்லை நம்ம ஜீவனை மட்டும் எடுபடும் போது ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி வந்து இந்த பிளாங்க் ஸ்க்ரீனை பார்க்கும்போது ஆண்டவர் என்னோட பேசுகிறேன். ஐ தாட் ஐ வில் ஷேர் வித் யூ இன்றைக்கி. அதனால் நம்ம வந்து ஸ்க்ரீன் இல்லாமல் பாட போகிறோம். இதெல்லாம் தெரிந்த பாடல்கள் தான், நல்ல அருமையான பாடல்கள். முதலாவது பாடல் வந்து 107வது பாடல்கள், பாடபுத்தகத்தில் 107வது பாடல். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய். அருமையான பாடல். துதிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. நம்ம வந்து நிறைய நேரம் அவர்கிட்ட வாங்கின பிளெஸ்ஸிங்கை நம்ம வந்து மறந்துடுறோம். எல்லாமே வி டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் உயிரோடு இருக்கிறது, எனக்கு வேலை கிடைச்சிருக்கிறது, எனக்கு சம்பாத்தியம், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாமே வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அசிஃப் கடவுள் நம்ம கொடுக்க அவர் வந்து ரொம்ப வந்து அவருக்கு வந்து அது வந்து நம்ம கொடுக்கணும்னு அவருக்கு ரொம்ப தேவைன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். நோ, நம்ம மேலே பாராட்டின கிருபைனால தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவன், பலன், ஆரோக்கியம் இருக்குது. அதை உணர்ந்தவர்களாக நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அருமையான பாடல். கண்ணின் மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரு. அவர் நேற்றும் இன்று மாறாத தேவன் தான். நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், அவருடைய வல்லமையை குறுக்கி போட்டுடுறோம். நம்மளை வந்து காக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தடுமாறுறோம். யோர்தான் போல வெள்ளம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அன்னைக்கு எலியாவின் தேவன், இன்னைக்கு அதே எலியாவின் தேவன் தான். அன்னைக்கு எலியா விசுவாசத்தோட யோர்தான் வெள்ளத்தை நிறுத்தினார். ஆனால் நம்ம வந்து அந்த விசுவாசம் மட்டும் இல்லை. எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வாலிப பிள்ளைகளோடு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? நீலடங்காத கிருபைகட்கால் என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. மணி போல் காக்கும் தேங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. மணி போல்
காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே விசுவாச சோதனையில் எண்ணி துதி செய்வார். எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. அமேன். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். அந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. தீவிர வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. ஒரு மனிதனும் கூட்ட மாட்டா, உன் கர்த்தர் முன் செல்வார். ஒரு மனிதனும் கூட்ட மாட்டார், உன் கர்த்தர் முன் செல்வார். எண்ணி எண்ணி துதி செய்வார். நம் துயமே இந்த இயேசுவின் நாமமே. நம் துயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு அருமையான பாடல், 112வது பாடல். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய ஆண்டவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். நான் திருப்பி சொல்கிறேன், நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின கர்த்தர் இன்னைக்கு நம்மளை நடத்துகிறார். நம்ம தான் என்ன செய்கிறோம்? அந்த அவர் பாதையில் போகிறதுக்கு பிரியப்பட மாட்டோம். அவர் கூட்டிக் கொள்கிற பாதை ஒரு இடுக்கமான பாதை தான் இருக்கும். ஏன்னா பரலோகராஜ்யத்தை பிரவேசிக்க நம்ம இடுக்கமான பாதையில் தான் போகணும். நம்ம நிறைய நேரம் அந்த இடுக்கமான பாதையில் போகிறதுக்கு யோசித்து விசாலமான பாதையில் போய் நமக்கு ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு இதில் மாட்டிக்கிறோம். இங்கே என்ன போட்டிருக்கு? செங்கடலை பிளந்து ஜனங்கள் நடக்க பண்ணார். அவர் தான் அழைத்து கொண்டு போறார். அக்கா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் தான் ஜனங்களுக்கு அப்படி வல்லமை விளங்க பண்ணும்படி ஒரு தடை வருது, ஒரு போராட்டம் வருது. அது மத்தியில் தன்னுடைய ஜனங்கள் முன்னால் தான் எவ்வளவு பெரியவன் மகிமைப்படுத்துறார். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கும். அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அது நம்முடைய சரீர பிரகாரமான ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கண்டிஷனாக இருக்கலாம், என்ன போராட்டமாக இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிற காரியமாக அறிந்து கொண்டோம்னா, நம்மோட இருக்க கர்த்தர் எல் ஷடாய் சர்வ வல்லமை பொருந்த தேவனை அறிஞ்சிட்டோம்னா நம்ம பயப்படவே மாட்டோம். அது வனாந்திரமாக இருக்கட்டும், அவன் நம்ம அழகாக நடத்தி கொண்டு வா. அனுதின மன்னா மாறா வரும், கசப்பு வரும், மதுரமாக மாற்றுவார். அப்படிப்பட்ட அருமையான பாடல். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உணர்ந்து பாடணும்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த சந்தோஷம் யாராலுமே விளங்கிக் கொள்ள முடியாத சந்தோஷம் நம்ம அழுகை செய்யும்.
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஆமென். சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உண்ணும் உணவால் தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா.
நம்ம இங்கே அமர்ந்திருக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும், தேவை இருக்கும். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற அதே கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வாக்குத்தத்தங்களின் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். நம்ம தான் அதை அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டோம், அவருடைய பிள்ளையா நடந்து கொள்ள மாட்டோம். அவருடைய பிள்ளையா நடக்கும்போது எல்லாமே நமக்கு தான். அந்த ஆசீர்வாதம் அவர் சிலுவையில் சம்பாதித்து எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தான். அடுத்ததாக மிடி சாங்ஸ், தட் மீன்ஸ் ஒரு 3 பாடல்களை கலந்து பாட போகிறோம். முதல் ஸ்டான்ஸா எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, நமக்கு தெரிஞ்ச ஸ்டான்ஸா தான். அடுத்ததாக சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு குறையும் இல்லையே, ஆமேன். அடுத்ததாக அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டென்னை காத்து என்னை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே. அருமையான நம்மளை உற்சாகப்படுத்தும் பாடல், நாம் உற்சாகமாய் பாடுவோம். மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை புகழ்ந்து பாடிடுவே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரே, அவர் அற்புதமானவரே. என்னை காத்தனை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே. காத்தனை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே. அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை காட்டினாரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை காட்டினாரே, அவர் அற்புதமானவரே. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். எண்ணி எண்ணி துதி செய்வாய். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே எல்லா சூழலிலும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மீண்டுமாக ஒரு பாடலை நாம் பாடி நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஒரு முறை தமிழகத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடிய அருமையான அன்பு நண்பர் அவர்களை சந்திக்கும் பொழுது அவரிடத்திலே நான் கேட்டேன், இந்த உலகத்திலே வாழ்க வாழ்க என்று சொல்லுகிறோம், எல்லா தலைவர்களும் வாழ்ந்து விடுவது கிடையாது. ஒருவேளை இந்த காலகட்டத்திலே நீங்களும் தமிழகம் சொன்ன தலைவர் இன்றைக்கு கிடையாது என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லும் பொழுது, ஆனால் இயேசு எனக்குள்ள வாழ்கிறார், அவர் உங்களுக்குள் வாழ வேண்டும். வாழ்க வாழ்க என்று சொல்வதற்கு இயேசு மாத்திரமே பொருத்தமானவர். இந்த பூமியிலே உலகத்திலே அவர் தகுதியானவர். காரணம், நம்மை வாழ்க என்று சொன்னவங்க அடுத்த நாள் ஒழிக என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே ஒழிக என்று சொல்கிறோம், அடுத்த நாள் வாழ்க என்று சொல்லுவார்கள். இன்றைக்குள்ள சூழலில் நாம் பார்க்கிறோம். ஆனால் வணக்கத்திற்கும் வாழ்த்துதலுக்கும் வாழ்க என்று சொல்வதற்கும் தகுதியான ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. ஒரு முறை வாழ்க என்று சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க, அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த அருமையான பாடல் தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. இந்த பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் குழுவினோடு இணைந்து நாம் பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். தெய்வத்திற்கே
மூலமாக ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சத்தத்தை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தீமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. அல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த திரு பாடல்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நின்றவாறே ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குழந்தைகள், பாலகர், வாலிபர் வாயினாலே துதியின் பலனை உண்டு பண்ணின கர்த்தர், இந்த நாளிலே எங்கள் அன்புக்குரிய அன்பான பாடல் குழு, வாலிபர் குழு மூலமாக திருச்சபையாக நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தீர். ஆமாண்டவரே, என்றென்றைக்கும் வாழ்க என்று நாங்கள் வாழ்த்தி உம்மை புகழ்ந்து போற்றி துதிக்கிறோம். ஆசீர்வதியும் நன்மையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமருங்கள். பாட்டு